ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது கூட 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா 1 நிமிஷம் எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இது கூட 2 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதங்கினதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 3 பூண்டு பல், ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த கருவேப்பிலை நம்மளோட எலும்போட பலத்துக்கும் முடி உதிர்றதை நிறுத்துறதுக்கும் உதவும். இந்த கருவேப்பிலை துவையில் நல்லா சுட சுட இட்லி, தோசை, சாதத்தோட சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.